Good evening, madam. Good evening. Good evening. பிள்ளையார் சந்திர நீனி தேஞ்சு போயிடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். சந்திரன் குட் ஈவினிங் மிஸ். சிவபெருமான் காலில் விழுந்து கும்பிட்டாரா? இது யாரு சத்தமா இருக்கு? சொல்லுங்க. ஓகே. Right. Shall we start? Yes, miss. Well, 1 minute. ஒரு கால் அட்டன் பண்ணிட்டு வரேன். Sorry. Right. Okay. சரி பிள்ளைகள். Okay. நவிதன். Attendance mark பண்ணனும் மிஸ். Right. Okay. Thank you. Very good. ஞாபகப்படுத்திட்டீங்க. Good. attendance mark பண்ணிட்டு போவோம். பிள்ளைகள் தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு நோட்ஸ் கிடைக்குதா? மிஸ்டார் நோட்ஸ் போதுமா உங்களுக்கு? Yes, miss. Right. Oh, miss. எது தேவைன்னா பிள்ளைகள் மிஸ்ஸுக்கு சொல்ல வேணுமா? எல்லாரும் அமைதியா இருந்துட்டு பிறகு சொல்லக்கூடாது, டீச்சர் படிப்பிக்கிறது விளங்குது இல்ல, நோட்ஸ் தராது. உங்களுக்கு எது தேவைன்னா மிஸ்ஸோட கதைக்க வேணும். சரியா? இன்னைக்கு 19 தானே டேட்? ஓகே. ஷிவானுஹா. Present, miss. அஸ்னி இல்ல. Present, teacher.
Vedika, Present teacher. Jason Angelo, Judith, Present teacher. Judith, இல்ல கம்சன், கார்த்திகேயன், Present miss. கேஷிகா இல்லையா, Present miss. மிதுஷாலினி, நோ, அஜிவர்தன், சிவா, ஸ்வஸ்டிஜன், கதீஜா இல்ல, சுலக்ஷன், நவிதன், Present teacher. வெரி குட், வியானிஷா, Present teacher. ஷானுஷன், Present teacher. நசாஹா இல்ல, ரைட், ஓகே. போன கிளாஸ் நாங்க என்ன பார்த்தோம்? பீக்கா போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? Formation of a decimal number. Corporations decimal number. பதிமெண்களை உருவாக்க கிரேட் 10 எடுத்து தந்தோம் அப்படியா? Yes, madam. Teacher. பதின்மன்களை இருமனுக்கு மாத்தாதா? பதிமெண்களை உருவாக்குறது. Formation of decimal number madam. teacher அந்த இன்செர்ட்டை வச்சு விளங்கப்படுத்துங்க. கன்சல்ட் வச்சு டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம் போட்டோம் என்ன? ரைட், இன்செர்ட்டை வச்சு பார்த்தோம். சோ அது விளங்கிட்டா பிள்ளைல எல்லாருக்கும்? விளங்கி இருந்ததா? Yes, miss. Yes, teacher. Right, இதுதானே? Yes, miss. Yes, teacher. Yes. Yes, teacher. அப்ப அடி 10 இப்ப விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். அடி 2 பார்ப்போம். அடுத்தது நாங்க அடி 2 பார்க்கணும் என்ன? ரைட், ஓகே. அடி 2 பார்த்துட்டு வரும். எங்கட நோட்ஸ்லயே இருக்குது பிள்ளைங்க சொன்னாங்க, அதை பார்த்துக்கோங்கம்மா. ரைட், ஓகே. ஸ்கூல்ல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா பிள்ளைகள்? ஸ்டார்ட் பண்ணியாச்சா? Yes, madam. எப்போ உங்களுக்கு எக்ஸாம்? ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்? ஏப்ரல் சொன்னாங்க மிஸ், தெரியல வடிவம். ஏப்ரலா எல்லாருக்கும்? இப்ப ஸ்போர்ட்ஸ் மீட் போல என்ன? Yes, miss. Yes, Yes, miss. miss. எப்பன்னு தெரியல மிஸ் எக்ஸாம். ரைட், ஓகே. நான் நினைக்கிறபடி உங்களுக்கு எப்படி ஏப்ரல் தான் நடக்கும் நினைக்கிறேன். ஓகே, இது எழுதிட்டோம் என்ன பிள்ளை? நம்பர் சிஸ்டம் பேசிக் முதலாவது. Yes, miss. ரைட், இது எழுதிட்டோம். எக்ஸாம்பிள் எப்படி கவுண்ட் பண்றேன்னு பார்த்தோம் தானே? 10 நாடி 2 பார்த்தோமா? Yes, miss. Right. Display binary number expanded form. எப்படி அத விரிவாக்கத்தோட நாங்க
பார்க்கலாம் பைனரி நம்பர். ஏற்கனவே பார்த்தது உங்களுக்கு விளங்கினதா பிள்ளைகள்? ஏற்கனவே பார்த்தது, இதுல ஏற்கனவே பார்த்தது அடி ரெண்டு எஸ் மிஸ். அல்லது என்னது விளங்கிட்டா? ரைட், இதுல பாருங்க. மிஸ் சொன்ன மாதிரி அடி எங்க வருகுது, அலகுகள் எங்க இருக்குன்றத பாருங்க. இப்ப நாங்க அடி 10 அடி 2ல இருக்கிறத நாங்க எப்படி பெருமானமா வச்சிருக்கிறோம், எப்படி நாங்க பெருமானமா காண முடியும்ன்றதுதான் இதுல இருக்கு பிள்ளைகள். இப்ப நாங்க என்ன செய்யணும், 1 0 அடி 2 நாங்க வந்து 2 என்னது அடுக்கு பெருமானத்துல பார்க்கணும். முதலாவது பார்க்கிறோம் 2 0 அடுக்குல 0. அப்ப 2 0 அடுக்கு எங்களுக்கு பெருமானம் என்னவா இருக்கும் எப்பவுமே? 1 என்ன, ஏதாவது 1 அடுக்கு எப்பவுமே எங்களுக்கு பெருமானம் 1. அடுத்து 2 அடுக்குல இருக்கிறது எங்களுக்கு 1. அப்ப 2 அடுக்க கண்டுபிடிக்கணும் வேண்டாம், அது இந்த பெருமானம் எங்களுக்கு என்னவா இருக்கும்? 2 தர 1 இருக்கும். நீங்கள பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் அதுல போட்டு காட்டுவாங்க. 1 தர பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் 1 plus 0 plus என்னது மல்டிப்ளிகேஷன் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் 0 உங்களுக்கு எப்பவுமே 1 என்ற பெருமானத்தை தரும். சரியா? இதுல போட்டிருக்கிற இந்த ஸ்டெப் விளங்குதா பிள்ளைகள் உங்களுக்கு? இதுல போட்டிருக்கிற ஸ்டெப் உங்களுக்கு விளங்குதா? ஆன்சர் இஸ் 2. எஸ் மிஸ். இப்ப நாங்க பார்த்தோம் 1 0 அடி 2 நாங்க இப்ப கடைசியா என்னத்துக்கு மாத்தி இருக்கிறோம்? அடி 10க்கு மாத்தி இருக்கு. விளங்குதா? அடி 2 இருந்த 1 0 2 அடி 10 மாத்தி இருக்கிறோம். அது எப்படி எங்களுக்கு வந்தன்னு பாக்குறது தான் இந்த சார்டோட பார்த்திருக்கிறோம். அப்ப 1 என்ற பெருமானம் எத்தனையாவது, 2 எத்தனையாவது அடுக்கு சானுசன்? 1 முதலாம் அடுக்கு. அப்ப இந்த முதலாம் அடுக்குன்றது இந்த நம்பர், இந்த பெருமானத்தை இதுல போட்டுட்டு 2 அடுக்கு, இது இருக்க வேண்டிய இடம் 2 அடுக்கு, அதோட பிளஸ் 0. அடுத்தது எப்பவுமே நீங்க எழுதேக்குள்ள, இந்த மாதிரி எழுதேக்குள்ள என்னென்னு எழுதணும்? இடது பக்கத்துல இருந்துதான் எழுத வேணும். சரியா? இடது பக்கத்துல இருந்து பெருமானம் போட்டுதான் எழுத வேணும். விளங்குதா? அப்ப 2 அடுக்கு எங்களுக்கு என்னவா இருக்க போகுது? 2 அடுக்கு 1 என்ற பெருமானம் தரப்போகுது. அதோட நீங்க 1 தர 2 2 2 2 பிளஸ் 0 தர ஈர் 0 இல்ல எங்களுக்கு 2 அடுக்கு எங்களுக்கு 1 என்ற பெருமானத்தை தரும். அதோட நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து எங்களுக்கு வந்த பெருமானத்தை நாங்க கூட்டணும். 1 தர 2 2 பிளஸ் 0 தர 1 எங்களுக்கு 0. சரியா? அடுக்கின் பெருமானம் ஏதாவது 1 அடுக்கின் பெருமானம் 0வா இருந்தா அதோட பெருமானம் 1. பெருக்கும் போது எங்களுக்கு என்ன வரும்? 0 தர 1 0. அப்ப நாங்க திருப்பி அதை கூட்டேக்குல 2 0 எங்களுக்கு 2. அந்த 2 வந்து அடி எத்தனைக்கு வருது? அடி 10க்கு நாங்க மாத்தேக்கல இந்த மாதிரி எழுத வேண்டி வருது. சரியா? இது விளங்கிட்டா? இது விளங்கிட்டா? எஸ் மிஸ். எஸ் மிஸ். ஓகே, அப்ப இதோட கலி கொள்ளுங்க பாப்போம். டிஸ்பிளே பைனரி நம்பர் 1 0 அடி 2 expanded form. பிள்ளைகள் விளங்காட்டி உடனே கேட்டுடணும். விளங்கிட்டு இருந்துட்டு திருப்பி மிஸ் எதுக்கா கேட்க விளங்கலையான்னு சொன்னா ஏச்சு மாட்டேன். மிஸ் அந்த இன்செட்டும் கீறணும் தானே?
ஹெட்செட் அங்கே போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளக்கமா இருக்கும். ஹெட்செட் கீரியே போட்டுக்கணும். Excuse me, miss. சொல்லுங்க. தமிழ் மீடியமும் எழுதுறதா மிஸ்? சத்தமா சொல்லுங்கம்மா. தமிழ் மீடியமும் எழுதுறதா மிஸ்? எஸ், சொல்லுங்க. தமிழ் மீடியம் அடி Okay, 2 விரிவாக்கம். ஒன்று 0 அடி 2 விரிவாக்கம். எக்ஸ்பெண்டட் மீன்ஸ் விரிவாக்கம். Miss, position value of 1 அது எப்படி மிஸ் தமிழ்ல எழுதுறது? பொசிஷன் வேல்யூ அதிட இடப்பெருமானம். 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 Finish, miss. செய்து பிடிச்சாக்க தம்ஸ் அப் போடுங்க. ரைட், 2 பேர் முடிச்சாச்சு. ரைட், அடுத்ததுக்கு போ. அடுத்தது, after expanded the binary number is converted in the decimal number. என்னவா? பைனரி நம்பர் அடி 2 கொண்டது அடி 10க்கு மாற்றப்படுது. அடி 2 கொண்டது அடி 10க்கு மாற்றி இருக்கிறோம். சரியா? இப்ப நாங்க பார்க்க போறது, ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க, டிஸ்பிளே பைனரி நம்பர் இன் கவுண்டிங் ஃப்ரேம். அப்படின்னு சொன்னா கவுண்டிங் ஃப்ரேம் மீன்ஸ் தமிழாக்களுக்கு எப்படி சொல்லலாம்? தமிழாக்களுக்கு கவுண்டிங் ஃப்ரேம் இல்லப்ப அடியின் அடிப்படையில நாங்க எத்தனை இடத்துல இருக்கு, என்ன நம்பர் என்றதை நாங்க கவுண்ட் பண்ண போறோம். ஹெடிங் ஒருக்கா காட்ட முடியுமா? கவுண்டிங் அப்படியே தமிழ் அப்படியா இருக்கு? தமிழ் மிஸ் எக்ஸ்ல அப்படித்தான் மிஸ் இருக்கு என்சர்டம்னே. ஓகே, இல்ல உங்களுக்கு ஐசிடி புக்ல எப்படி இருக்கப்ப இன்சர்ட்ட போட்ட மாதிரி இருக்கா? கவுண்டிங் ஃப்ரேம்ன்றது என்னத்துல? மிஸ் என்சர்ட் 231 என்சர்ட் தீர்வாகி கொடுத்தல அப்படித்தான் மிஸ். ரைட், ஓகே. அப்ப
கவுண்டிங் கவுண்டிங் ஃப்ரேம்னு சொன்னா எண் சட்டத்துல குறிக்கிறது. ரைட், ஓகே. அப்ப உங்களுக்கு லேசு தானே. ரைட். இப்ப பாருங்க, அடி 2ல இருக்கிற நம்பர் எப்படி ஃப்ரேம்ல நாங்க மாத்துவோம். அது வந்து எத்தனையாம் அடியில அடி 2ல எத்தனையாம் இடத்துல இருக்க போகுது, என்ன பெருமானத்தை எடுக்க சர்க்கா போகுதுன்னு சொல்லி காட்டுறீங்களா ஹெடிங்க டிஸ்பிளே? வெயிட்டம்மா நான் எழுத சொல்லலையே. நான் எழுத சொல்லல தானே இப்போ. மிஸ் விளங்கப்படுத்துறது. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா 1 0 1 0. இப்ப நாங்க பின்னுக்கு இருந்து போறோம். இந்த சைவர் என்றது இந்த இடத்துல வரப்போகுது, ஒன்றுன்றது இந்த இடத்துல வரப்போகுது, சைவர் என்றது இந்த இடத்துல, ஒன்றுன்றது இந்த இடத்துல. இந்த பெருமானம் எப்படி வந்திருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? இது 2 சைவராம் அடுக்கு வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்கு போறோம். 2 சைவராம் அடுக்கு, 2 ஓராம் அடுக்கு, 2 2ஆம் அடுக்கு, 2 3ஆம் அடுக்கு. இப்ப உங்களுக்கு பெருமானம் என்ன வருது? 2 சைவராம் அடுக்கு 1, 2 சைவராம் அடுக்கு 1 என்ற பெருமான், 2 ஓராம் அடுக்கு 2, 2 2ஆம் அடுக்கு 4, ஈச்சண்டு 4, 2 3ஆம் அடுக்கு எத்தனை வரும்? ஈச்சண்டு 4, 8 மிஸ். நாவி 2 8. ரைட், 4 2 8. சோ இதுல பாத்தீங்கன்னா இதுல 1 மட்டும் வரும். இந்த 2 இலக்கத்துல மட்டும்தான் 1 இருக்கு, மற்றதுல 0. சரியா? ஓகேயா? இது விளங்குதா? அடி 2ல இருக்கிற நம்பரை நாங்க இப்படி Yes, எண் ma'am. சட்டத்துல குறிக்கிறது. எஸ் மேடம். ரைட், ஓகே. அப்ப நீங்க இதை எழுதி கொள்ளுங்க. ஹெடிங்க போட்டுட்டு ரைட். டிஸ்பிளே பைனரி நம்பர் 1010 base 2 in a counting frame. ஓகே மேடம். டீச்சர் கொஞ்சம் அந்த முன்னுக்கு அந்த ஹெடிங்க போடுங்க. ஓகே டீச்சர். மிஸ் இதுவும் எழுதுறது தானே? இதுதானியமா அன்சர்டன்ல குறிக்கிற முறை. என்ன சிவானுகா?
ரைட், அடுத்து போமா. மிஸ் ஓகே ரைட், மிஸ் அடுத்தது ஒரு Last one, எக்ஸாம்பிள் 2 வந்து டிஸ்ப்ளே பைனரி நம்பர் 1 to 1 in expanded form. அது வந்து expanded form வந்து அடி 10க்கு நாங்க மாத்தி எடுக்க போறோம். அது எப்படி நாங்க செய்ய போறோம்னு சொல்லி பாருங்க. நாங்க ஏற்கனவே பார்த்திருந்தோம், நான் முதல்ல பார்த்திருந்தோம் அடி 2 நாங்க expanded form-ஆ அடி 10க்கு மாத்தி இருந்தோம். சோ அது மாத்துறதுக்கு நாங்க என்ன ஃபார்முலா செஞ்சோம்னு ஏற்கனவே தெரியும். சும்மா ஒருக்கா ட்ரை பண்ணுங்க பாப்போம். இது ஒருக்கா இதுல 4 நம்பர் இருக்கு. முதல் செஞ்சு நாங்க 3 நம்பர் ஞாபகம் இருக்குமென்னு நினைக்கிறேன். செய்து பாருங்க பாப்போம். மிஸ் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னா விரிவாக்கம் தானே? விளங்கலப்ப எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னா விரிவாக்கம் தானே? விரிவாக்கம் அது அடி 10க்கு வரும் ஐயா. சரி மிஸ். ஏற்கனவே 3 நம்பர்ல செய்தோம். கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? முதல் செஞ்சது தானே. ஓ மிஸ். எஸ், செய்யுங்க பாப்போம்.